ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1806வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். நம்மாழ்வார் அவர்தான் முதல் ஆழ்வார். முதல் ஆழ்வார் என்றால் ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர். மாறன் என்று அவருக்கு பெயர். மாறன் என்ற நம்மாழ்வார் அவர் 4 பிரபந்தங்கள் அருளி செய்தார். 4 பிரபந்தங்கள் 4 தமிழ் மறைகள் என்று சொல்லப்படும். வேதங்கள் 4 என்று வருகிறதல்லவா, அதுபோல தமிழ் மறை 4. அதற்கு 6 அங்கம் கூற அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார். அதிலே பெரிய திருமொழி ஒரு பெரிய பிரபந்தம். அந்த பிரபந்தத்தை தான் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அநேகமாக 9ஆம் பத்தின் 9ஆம் திருமொழி வரை வந்துவிட்டோம். இனி ஒரு 2 பத்துக்கள் பாக்கி இருக்கின்றன. இன்ற 9ஆம் பத்தின் 9ஆம் திருமொழி திருமாலிருஞ்சோலை மலையை மங்களாசாசனம் செய்யும் திருமொழி. அந்த திருமொழிக்குள் நுழைவதற்கு முன் ஒரு சிறு முன்னுரையை அனுபவிக்கலாம். திருமாலிருஞ்சோலை மலையை பற்றி, அங்குள்ள எம்பெருமான் அழகரை பற்றி சில சிறப்புகள் என்று பார்க்கலாம். திருமாலிருஞ்சோலை அழகரின் வடிவழகிலே நெஞ்சு பறிகொடுத்து தாமான தன்மையை இழந்து ஒரு தலைவியின் நிலைமையை அடைந்தார் திருமங்கை ஆழ்வார். சென்ற திருமொழியிலே அவர் தாமான தன்மையிலே பாடியதை நாம் நேற்று வரை அனுபவித்தோம். இந்த 9ஆம் திருமொழியிலே அவர் அந்த வடிவழகிலே அழகர், கள்ளழகர், அந்த அழகன் பரமசாமி எனப்படும் அந்த எம்பெருமானின் வடிவழகிலே நெஞ்சை பறிகொடுத்து திருமங்கைய மன்னன் தாமான தன்மையை இழந்து ஒரு தலைவியின் நிலைமையை அடைந்தார். அந்த நிலைமையையும் தன் வாயால் சொல்ல முடியாமல் வேற்று வாயால் சொல்ல வேண்டி தாய்ப்பாசுரமாக அமைந்திருக்கிறது இந்த திருமொழி. என் பெண்மகள் அழகரை அணைந்தால் அல்லது தரிக்க மாட்டாள் போல் இருக்கிறது. அழகரை அடைந்தால்தான் அவள் உயிரோடு இருப்பாள், இல்லை என்றால் உயிருடல் இருக்க மாட்டாள். அவனை அணைந்து மகிழும் பாக்கியத்தை இவர் பெறுவாளோ மாட்டாளோ, அல்லது இப்படியே வருந்தி சாவாளோ, அல்லது வருந்தி கொண்டிருப்பாளோ என்று 9 பாட்டாலே சந்தேகிக்கிறார். சந்தேகித்து நிறைவு பாசுரத்தாலே அவனை காண பெறுவள், அவனை அழகனை திருமாலிருஞ்சோலை அழகரை அடைந்தே தீருவள் என்று முடிவு செய்து தரிக்கிறபடியை வெளியிடுவதாக செல்கிறது இந்த திருமொழி. இந்த உலகில் இருப்பதனை போக்கி பரமபதம் அருளுதல் வேண்டும் என்று வேண்டினார் ஆழ்வார். வேண்டின போதே பரமபதம் கிட்டாமையாலே இந்த உலகியல் தொடர்பை போக்கி பரமபத இன்பத்தை தருவதற்காக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் தென் திருமலை இடத்தில் புகழடைந்தும் நம் விருப்பம் நிறைவேறவில்லையே என்று வருந்தி, அந்த வருத்தம் மிகுதியாலே தாமான தன்மை அழிந்து எம்பெருமானோடு கலந்து பிரிந்தவளான ஒரு பிராட்டி நிலையை அடைந்து, அந்த பிராட்டி தானே தன் நிலையை பேச இயலாதவளாய் படுத்திருக்க அவள் நிலையை எடுத்து கூறும் திருத்தாயார் நிலையை அடைந்தார். அந்த தாயார் தன் மகள் நிலையை நினைத்து பார்த்து இவளுடைய தாங்க முடியாத துயரத்தை பார்த்தால், துன்பத்தை பார்த்தால், இவள் அவனோடு கூடியல்லது உயிர் வாழ மாட்டாள் போல தோன்றுகிறாள். அவனை அடையப் போகிறாளோ அல்லது இப்படியே வருந்தி கொண்டிருக்கப் போகிறாளோ என்று எண்ணமிட்டு மீண்டும் நிச்சயமாக அவளே அவனை அடைந்து விடுவாள் என்று முடிவு செய்து அமைதி உறுகிறார் ஆழ்வார். தந்தை தாய் என துவங்கும் திருமொழியிலே, அதாவது இதற்கு முந்திய திருமொழிக்கு முந்தின திருமொழி 9:7, உலகப் பொருள்களில் பற்றற்ற தன்மை தோன்றச் சொல்லுகையாலே வீடு வேறு பெறுவதிலே அவரது ஆவல் வெளிப்பட்டது.
முன் திருமொழியில் அதற்காக எம்பெருமானை பற்றி கொண்டும் நினைத்தது கிடைக்காமையாலே தமக்கு பிறந்த நிலையினை திருத்தாயார் வாயிலாக வெளியிடுகிறார் இந்த திருமொழியிலே. திருமாலிருஞ்சோலை திருத்தலத்தின் சில சிறப்புகளை முன் திருமொழியின் முன்னுரையிலே அனுபவித்தோம். மேலும் சில சிறப்புகளை இங்கே காணலாம். திருப்புகழ் தமிழ் நூல், முருகனின் புகழ் பாடக்கூடிய காவியம் திருப்புகழ். அது இந்த தலத்தை பற்றி குறிப்பிடுகிறது. சங்க இலக்கியங்களிலும் இந்த மலை, திருமாலிருஞ்சோலை மலை, அழகர் மலை பேசப்பட்டிருக்கிறது. கந்தபுராணத்தில் முக்தி தரு பேரழகு திருமலை என்று இது போற்றப்பட்டிருக்கிறது. பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் என்னும் அழகிய மணவாளதாசர் இந்த அழகரை பற்றி அழகர் அந்தாதி பாடியிருக்கிறார். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு வாய்ந்த கவி காலருத்ரர் என்னும் புலவர் ஒரு தனி பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறார். வேம்பத்தூரை சேர்ந்த கவிக்குஞ்சரமையர் என்பவர் அழகர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியிருக்கிறார். 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பலபட்டடை சொக்கநாத புலவர் அழகர் கிள்ளை விடுதூது என்னும் இலக்கிய மணிமாலையை அழகருக்கு சமர்ப்பித்துள்ளார். கவிக்குஞ்சர பாரதி சோலைமலக் குறவஞ்சி என்னும் நூலில் மலை அழகையும் இங்குள்ள கோவில்களையும் இயற்கை காட்சிகளையும் அழகாக வர்ணிக்கிறார். மற்றும் திவ்யசூரி சரிதம், ஸ்ரீ ஹம்ச சந்தேகம் போன்ற நூல்களும் இத்தலம் பற்றி பேசுகின்றன. கோயில் ஒழுகு என்ற நூலும் இந்த தலம் பற்றிய குறிப்புகளை கொடுக்கின்றன. ஆக தமிழ் இலக்கியங்களிலே இந்த மலை பற்றிய குறிப்புகள், இந்த மலை பற்றிய செய்திகள், பாடல்கள் நிரம்ப அமைந்திருக்கின்றன. ஏற்கனவே பரிபாடலிலேயே இந்த மலை பற்றி கூறப்பட்டிருக்கிறது என்பதை சென்ற முன்னுரையிலே பார்த்தோம் அல்லவா? அதுபோல இலக்கியத்திலே அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது இந்த அழகர் மலை. சந்திரவம்சத்தில் உதித்த புரூரவசு என்னும் மன்னன் தென் தேசத்திலே மணலூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான். அவனுக்கு 4 புத்திரர்கள். மூத்தவனான இந்திரத்யும்னன் இந்த தலத்தில் மகாவிஷ்ணுவை குறித்து தவமிருந்து பராக்கிரமசாலியான ஒரு புத்திரனை பெற்றெடுத்தான். அவனுக்கு மலையத்வஜன் என்று பெயரிட்டான். இந்த மலையத்வஜ பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆண்டு வரும்போது தனது புஷ்பக விமானத்தில் இந்த மலை மீது பறந்து வர விமானம் பறக்க முடியாது தரையிறங்கியதாகவும் அங்கிருந்த முனிவர்கள் மூலம் இந்த பெருமானின் கோபுரத்தை தாண்டி எந்த விமானமும் பறக்க முடியாது என்ற உண்மையை கேள்விப்பட்டு இந்த பெருமானிடம் ஈடற்ற பக்தி கொண்டு இந்த கோவிலுக்கு எண்ணற்ற கைங்கரியங்களை செய்து மிகச்சிறந்த வைணவ மன்னனாக திகழ்ந்தான் என்று ஒரு கர்ண பரம்பரை கதை கூறுகிறது. திருவரங்கமும் வைணவ திவ்ய தேசங்களில் முதலாவதான திருவரங்கமும் ஸ்ரீரங்கம், திருமாலிருஞ்சோலையும் அநேக விஷயங்களில் ஒன்றுபடுகின்றன. 2 கோவில்களின் கோட்டைகளும் உயர்ந்து மதில் சுவர்களும் வாய்க்கப்பெற்றவை. நெல்மணிகளை சேர்த்து வைக்கும் குதிர்கள் 2 தலங்களிலும் உண்டு. 2 கோவில்களிலும் உள்ள பிரதான வாயில்கள் ஆரியன் வாசல் என்றும் ஆரியபடர் வாசல் என்றும் அழைக்கப்படுகின்றன. 2 தலங்களிலும் பிரசாதங்கள் தயாரிப்பதும் விளக்கெடுவதும் தனி நெய்யிலேயே நடைபெறுகின்றன. திருவிழாக்களின் நடைமுறையும் 2 கோவில்களிலும் ஒத்து காணப்படுகின்றன. திருவரங்கத்தின் மதில்களை திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். திருமாலிருஞ்சோலை மதில்களை பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். திருவரங்கன் ராமானுஜருக்கு அருள்பாலித்தார். சோலைமலையான் அவரது சிஷ்யனான கூரத்தாழ்வானுக்கு அருள்பாலித்தான். இருவரும் இந்த 2 கோவில் பெருமாட்களும் அழகில் மிஞ்சியவர்கள். திருவரங்கன் சயன திருக்கோலத்தில் தன் பேரழகை காட்டினான். இவன் இங்கே அழகர் மலையிலே நின்ற திருக்கோலத்திலும் அமர்ந்த திருக்கோலத்திலும் தன் பேரழகை காட்டுகிறான்.
பெரியாழ்வாருடன் ஆண்டாளும் இந்த பெருமானை குறித்து பாசுரம் பாடி இறுதியில் இந்த அழகரையே ஆண்டாள் திருமணம் செய்து கொண்டாள். அதாவது ஸ்ரீ ரங்கநாதன் அழகராகவே வந்து ஆண்டாளை ஏற்றுக்கொண்டதாக ஐதீகம். இதிலும் இந்த இரண்டு தலங்களும் ஒன்றுபடுகின்றன. அமர்ந்த திருக்கோலத்தில் ஆண்டாள் இருப்பது இந்த தலத்தில் மட்டும்தான். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இடைக்காடர் என்பவரால் இந்த அழகர் மலையில் மருத்துவ மன்றம் ஏற்படுத்தப்பட்டு சித்த வைத்திய சாஸ்திரங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன. இங்குள்ள மரங்கள், உயர்ந்த மூலிகைகள் பற்றி சித்த வைத்திய நூல்கள் அரிய குறிப்புகளை தருகின்றன. இங்குள்ள அர்த்த மண்டபத்தில் கல்லால் செய்யப்பட்ட மிக நுணுக்கம் வாய்ந்த 2 ஜன்னல்கள் காண்போரை வியப்புறச் செய்யும் தன்மை கொண்டதாகும். இங்குள்ள குலசேகராழ்வார், ஆண்டாள் ஆகிய இருவரின் செப்பு திருமேனிகளும் நமது சிந்தையை கவர்வதாக அமைந்திருக்கின்றன. திருமந்திரத்தின் 3 பதம் போல் திகழும் 3 அடுக்குகள், இந்த 3 அடுக்குகள் கொண்ட விமானம், அதில் அமைந்துள்ள சிற்பங்களும் மற்றும் பிரதான கோபுரத்தின் மேல் அமைந்திருக்கக்கூடிய இராமாயண மகாபாரத கதை சிற்பங்களும் மிகவும் கலையழகு வாய்ந்தவை. இந்த தலத்தின் சோமசந்த விமானத்தின் நிழல் அந்த விமானத்திற்குள்ளேயே விழுமாறு அமைக்கப்பட்டிருப்பதும் ஒரு தனிச்சிறப்பாகும். பாண்டிய மன்னர்கள் பலர் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்திருக்கின்றனர். பாண்டியர்களுக்கு இராமாயண காலத்தில் கபாடபுரம் தலைநகர், மகாபாரத காலத்தில் மணலூர் தலைநகர், சங்கம் மருவிய காலம் முதல் சமீப காலம் வரை மதுரை தலைநகரமாக விளங்கியது. இப்பாண்டியர்களும் பாரம்பரியமாக பல்லவ மன்னவர்களைப் போன்று விஷ்ணுவுக்கு தொண்டு செய்தவர்கள் ஆவர். திருமாலின் அவதாரங்களுள் முதன்மையும் முக்கியத்துவமும் பெற்றதான மச்ச அவதாரத்தின் ஞாபகமாகவே பாண்டியர்கள் மீன்கொடியை தமது சின்னமாக தமது கொடியிலும் கொண்டுள்ளனர். பாண்டிய மன்னன் வல்லபதேவன் காலத்தில் தான் மதுரையில் பல்லாண்டு விளைந்தது. பெரியாழ்வாரின் பல்லாண்டு விளைந்தது. பாண்டிய குல மன்னர்களுள் வாணர் அல்லது வானாதிராயர் என்ற பெயரையுடையவர்கள் சுமார் 500 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி பீடத்தை அலங்கரித்தனர். அவர்களுள் மிகவும் முக்கியமானவர்கள் திருமாலிருஞ்சோலை நின்றான், மகாபலி, வானாதிராயன், உறங்காவில்லிதாசன் ஆகியோர் ஆவர். இவர்களின் பெயர்களே இவர்கள் வைணவ ஈடுபாட்டில் எவ்வளவு சிறந்து விளங்கினர் என்பதை புலப்படுத்தும். இவர்களில் சில வானாதிராயர்கள் திருமாலிருஞ்சோலையை தலைநகரமாகவே கொண்டு ஆண்டனர் என்றும் கூறப்படுகிறது. பாண்டியர்கள் இந்த தலத்தோடு தொடர்புற்று இருந்ததை கூர்வேல் கோன் நெடுமாறன் தென் கூடல் கோன் தென்னன் கொண்டாடிய தென் திருமாலிருஞ்சோலையே என்கிறார் பெரியாழ்வார் தமது பெரியாழ்வார் திருமொழி பாசுரத்திலே. இதனாலே தொன்று தொட்டு பாண்டியர்கள் இந்த பெருமானுக்கு தொண்டு பூண்டிருந்ததை அறிந்து கொள்ளலாம். ஸ்ரீ கள்ளழகருக்குரிய திருவிழாக்களில் மிகவும் முக்கியமானது சித்திரை திருவிழா. சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று வரக்கூடிய சித்திரை திருவிழா ஆகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தொடங்கும் சித்திரை திருவிழாவும் இந்த திருவிழாவும் ஒரே சமயத்தில் தற்போது நடக்கின்றன. திருமலை நாயக்கர் மதுரையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்கும் முன்னர் இந்த 2 விழாக்களும் வேறு வேறு மாதங்களில் நடைபெற்று வந்தன. அப்போது அழகரின் சைத்ரோத்சவம் சித்திரை மாதத்திலும், மீனாட்சி கோவில் உற்சவம் மாசி மாதத்திலும் நடைபெற்றன. இதனால்தான் மாசி மாதம் நடக்கும் திருவிழாவில் மீனாட்சி அம்மனின் ரதம் செல்லும் சாலைகள், வீதிகள் மாசி வீதிகள் என்று அழைக்கப்பட்டன. தெற்கு மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, மேற்கு மாசி வீதி, கிழக்கு மாசி வீதி என்று சாலைகள் அங்கே இப்பொழுதும் உள்ளன. திருமலை நாயக்க மன்னரின் ஆட்சிக்கு முன்பாக ஸ்ரீ அழகர் சித்திரை மாதத்தில் அலங்காநல்லூர், தேனூர் வழியாக மதுரை வந்து வைகையில் இறங்கி
வண்டியூரில் தங்கி மீண்டும் அழகர் மலை அடைவது வழக்கம். திருமலை நாயக்க மன்னர் இந்த 2 விழாக்களையும் ஒன்று சேர்த்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று கருதியே 2ஐயும் ஒன்று சேர்த்தார்கள் என்று சொல்லுவர். இதற்கு கூறப்படும் கதை, தன் தங்கையான மீனாட்சியின் திருக்கல்யாணம் காண எம்பெருமான் மதுரைக்கு எழுந்தருளும் சமயம் எதிரில் பல மண்டபங்களில் தங்கி இளைப்பாரி வர 12 மைல் தூரம் அல்லவா. இவர் வருவதை அறிந்த மதுரை மக்கள் எதிர்கொண்டு வரவேற்க சேவிக்க செல்லும் வழக்கமே எதிர் சேவையாயிற்று. இந்த நிகழ்ச்சிக்கு புராதன ஆதாரம் இல்லை. சைவ வைணவ பேதம் நீங்கி ஒற்றுமை உண்டாகவே இப்படி ஒரு விழாவை உண்டாக்கினரோ என்று ஒரு சிலர் கருதுகின்றனர். அழகர் குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி செல்லும் போது வைகையிலே இறங்கும் முன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து வரும் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளின் மாலையை சூட்டிக் கொள்கிறார். இது ஆண்டுதோறும் தவறாது நடக்கும் நிகழ்ச்சி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஆண்டுதோறும் மாலையும் இங்கு வருகிறது. அழகரும் ஏற்றுக்கொள்கிறார். இப்போதும் இந்த வழக்கம் தொடர்கிறது. வைகையில் இறங்கியதும் ஸ்ரீ வீரராக பெருமாள் இவரை எதிர்கொண்டு அழைப்பார். இந்த திருவிழாவிற்கு தமிழகமெங்கும் இருந்து லட்சோப லட்சம் மக்கள் குழுமுவதும் வேறு எங்கும் இல்லாத ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியின் போது ராமராயர் மண்டபத்திற்கு அழகர் வந்து சேர்ந்ததும் நடைபெறும் வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும், பக்தர்கள் திரி எடுத்துக்கொண்டு வண்ண உடைகளில் தம்மை அலங்காரம் செய்து கொண்டு ஆடுவதும், கோவிந்தா கோவிந்தா என்று விண்ணதிர கூவதும் செவிக்கும் கண்களுக்கும் பக்தி பூர்வமான ஞானத்திற்கும் ஒரு அரிய விருந்தாகும். அழகர் ஆற்றில் இறங்கும் போது என்ன விதமான நிறத்தில் பட்டாடை உடுத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிய மக்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். ஏனென்றால் அழகர் அணிந்து வரும் பட்டாடைக்கும் அடுத்த ஆண்டு விளையப் போகும் விளைச்சலுக்கும் விவசாய விளைச்சலுக்கும் தொடர்புண்டு என்பது இங்குள்ள மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். 9 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா மதுரை திருவிழா என்றும் சித்திரை திருவிழா என்றும் சிறப்புடன் அழைக்கப்படுகிறது. இதுதான் மதுரையில் நடக்கும் பெரிய திருவிழா ஆகும். இந்த அழகர் மலையில் உள்ள அழகிய மணவாளன் கிணற்றிலே தான் முகமதியர் படையெடுப்பின் போது திருவரங்கம் அரங்கநாதனை அந்த உற்சவரை 2 முறை கொணர்ந்து பத்திரப்படுத்தி வைத்தனர் என்று கோயில் வரலாறு கூறுவதாக அறிகிறோம். இங்கே திருமாலிருஞ்சோலையிலே அழகர் மலையிலே ஒரு ராமானுஜ மடம் இருந்தது. ஒரு ஜியர் சுவாமிகள் இந்த மடத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி வரும் வண்ணம் அது சிறப்புடன் செயல்பட்டு வந்தது. ராமானுஜருக்கு பின்னர் பிரசித்தி பெற்ற பெரிய ஜீயர் எனப்படும் மணவாள மாமுனிகள் இந்த பீடத்தை அலங்கரித்தார். இதே போன்று குலசேகரன் மடம், திருநாடுடையான் மடம், வானாதிராயன் மடம் என்ற மடங்கள் இருந்தமையும் பற்றியும் சாசனங்களால் அறிய முடிகிறது. இம்மலையில் வேறு பல தெய்வங்களும் இருப்பதாக காலப்போக்கில் கூறப்படும் பழக்கம் உண்டு என்றாலும் கூட பௌத்தமும் ஜைனமும் அழகரே முக்கியமான தெய்வம் என்று ஒப்புக்கொண்டதாக திருமங்கையாழ்வார் தமது பாசுரங்களில் பாசுரிக்கிறார். இங்குள்ள 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி மிகவும் பிரசித்தி. மலையாள அரசன் ஒருவன் இந்த அழகன் அல்லவா, இந்த அழகரை கவர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று திருடிச் செல்ல முயன்றான். அது முடியாமல் போகவே 18 பேர்களை மந்திர தந்திரங்களில் தேர்ச்சி பெற்ற பணிக்கர்கள் 18 பேரை இங்கு அனுப்பி எப்படியாவது அழகரை கொண்டு செல்ல வேண்டும் என திட்டமிட்டான். இவர்கள் அழகரை திருடிச் செல்ல எத்தனிக்கையில் இதை அறிந்த இங்கிருந்த ஒரு சாஸ்திரி தனக்கு வேண்டியவர்களை அழைத்து கொண்டு அந்த 18 பேரையும் பிடித்து படிக்கு ஒருவராக புதைத்து விட்டார் என்பது ஐதீகம். அதுதான் 18 படி, அங்கே 18ஆம் படி என்று. இந்த 18 பேரின் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டு இவர்களுக்கு துணையாக வந்த காவல் தெய்வம் ஒன்று
இந்த பெருமானின் பேரழகில் மயங்கி இவரை கொண்டு போக முடியாவிட்டாலும் கூட பரவாயில்லை, இவருக்கு காவலாவது இருப்போம் என்று எண்ணி அங்கிருந்து அர்ச்சகரையும் பிறரையும் நோக்கி தான் இந்த பெருமாளின் வாசலையும் இந்த 18 படிகளையும் காப்பதாக உறுதி கூறி அதற்கு அர்த்தஜாம பூஜை பிரசாதத்தை தமக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்க அவர்களும் அப்போது அதற்கு ஒப்புக்கொண்டனராம். அந்த காவல் தெய்வமே 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி ஆவார். இப்படி கருப்பண்ண சுவாமி கள்ளழகருக்கு காவல் கடன் பூண்டான். இன்றும் பொய், சூது, குற்றம், களவு போன்றவை பற்றி நடக்கும் பஞ்சாயத்துக்கள் இவன் முன்னிலையில் பேசப்படுகின்றன. நிதர்சனமாக தண்டிப்பவன் கருப்பண்ண சுவாமி என்பது மக்கள் நம்பிக்கை. இந்த 18 படிகளை பற்றி ஆண்டாள் கூட வியந்ததாக கூறுவர். இந்த கதவு, அந்த 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி அந்த வாயிற்கதவு வருடத்திற்கு ஒரு முறைதான் திறக்கப்படும். அதுவும் அழகர் மதுரைக்கு எழுந்தருளும் முன்பாக 2 நிமிடங்கள் மட்டுமே திறக்கப்படும். கருப்பண்ண சாமியிடம் விடை பெற்று கொண்டுதான் அழகர் மதுரை செல்வதாக ஐதீகம். இதற்கு மேற்கு பிரகாரத்தில் யோக நரசிம்மர் எழுந்தருளியிருக்கிறார். இவர் கடுகடுப்பான முகத்துடன் மிகவும் கோபக்கனலுடன் இருக்கிறார். இவருடைய சிரசில் இருந்து கோபாகினி மேலே கிளம்பி செல்வதாக ஐதீகம். இவரது தலைக்கு மேலாக ஒரு சிறு துவாரம் இருக்கிறது. இந்த கோபாகினியை தணிப்பதற்கு தினமும் எண்ணெய், பால், தயிர் இவற்றாலும் நூபுரகங்கையாலும் திருமஞ்சனம் உண்டு. இதற்காக 100 ஆண்டுகளுக்கு முன்பு பச்சையப்ப முதலியார் ஏற்படுத்திய அறக்கட்டளை இன்றும் தவறாமல் நடந்து வருகிறது. இங்குள்ள சால கிராம தரிசனமும் அதன் அபிஷேக தீர்த்தமும் பக்தர்களுக்கு தீர்த்தமாக தரப்படுவதுண்டு. வைணவ மறுமலர்ச்சிக்கு தந்தையாக விளங்கிய கிருஷ்ணதேவராயர் தென்னாட்டு தலங்களில் 90 தலங்களிலே கோபுரங்களை கட்டினார். இதில் பெரும்பான்மையான கோபுரங்கள் கட்டி முடிக்கப்படாமலேயே நின்றுவிட்டன. இவைகள் யாவும் ராயகோபுரம் என்றும் மொட்டை கோபுரம் என்றும் அழைக்கப்பட்டன. திருமாலிருஞ்சோலையிலும் ராயர் கோபுரம் உண்டு. திருவரங்கத்தில் கட்டி முடிக்கப்படாமல் இருந்த ராயர் கோபுரத்தை தான் ஸ்ரீ அகோபிலமடம் ஜீயர் சுவாமிகள் கட்டி முடித்தார். கிருஷ்ணதேவராயர் தான் முதலில் இந்த தலத்திற்கு சமயநல்லூர், சாந்தமங்கலம் ஆகிய கிராமங்களை தானமாக வழங்கினார். கிபி 1757 ஹைதர் அலி இங்குள்ள கல்யாண மண்டபத்தை கொள்ளையிட்டு சுற்றியிருந்த மதில்களை சின்னாபின்னப்படுத்தினான். யூசுப் கான் என்ற முகமதிய வீரன் ஹைதர் அலியை தோற்கடித்து திண்டுக்கல்லுக்கு விரட்டிய போது 1758 அவன் கள்ளழகர் கோவில் சொத்துக்களை திருப்பிக் கொடுத்து பரிகாரமும் தேடிக்கொண்டான். 1801 இக்கோவில் ஆங்கில கலெக்டர்களின் பராமரிப்புக்கு வந்தது. கலெக்டர் புகார்ஸ் என்பவர் இந்த கோவிலின் சொத்துக்களை தொகுத்து நிர்வாகத்தை வரைமுறைப்படுத்தி பரிபாலித்தார். சுதபா என்ற முனிவர் திருமாலிருஞ்சோலையில் தவமியற்றினார். ஒரு நாள் அவர் நீராடி கொண்டிருக்கும் போது துர்வாசரும் அவரது சீடர்களும் அங்கு வர இவர்களை கவனிக்காமல் சுதபா முனிவர் வெகுநேரம் நீரில் மூழ்கி இருந்ததால் துர்வாசருக்கு கோபம் வந்து விட்டதாம். என்னை மதிக்காமல் தண்ணீருக்குள்ளேயே கிடந்ததால் நீ தண்ணீரில் வாழும் தவளையாக கடவது, மண்டூகமாக கடவது என்று துர்வாசர் சபித்ததாக ஐதீகம். தனது நிலையுணர்ந்த சுதாபா முனிவர் துர்வாசரிடம் மன்னிப்பு வேண்டினார். மனம் கனிந்த துர்வாசர், நீ நாராயணன் நித்தியவாசம் செய்யும் வராக பர்வதம் சென்று அங்குள்ள தர்மாத்ரி என்னும் அழைக்கப்படும் பர்வதத்தில் சென்று தவம் புரிவாயாக. எம்பெருமான் காட்சி கொடுத்ததும் உனக்கிட்ட சாபம் அகலும் என்று சொன்னாராம். அதற்கு சுதாபா முனிவர், நான் திருமாலிருஞ்சோலை நின்ற சுந்தரராஜனையே நித்தியம் தரிசனம் செய்பவன், இந்த பெருமானையே நான் அங்கும் சென்று வழிபட வேண்டும் என்று நினைக்க அப்படியே ஆகட்டும் என்றார் துர்வாசர். இவ்வாறு திருமாலிருஞ்சோலை சுந்தரராஜ பெருமாள் வராக பர்வதத்தில் உள்ள தர்மாத்ரி என்ற அழகிய பர்வதத்துக்கு எழுந்தருளினார் என்பது வரலாறு. இந்த அழகர்தான், இந்த வராக பர்வதம்தான் இன்றைய காட்டழகர் திருக்கோவிலாகும். அது இந்த கோவில் திருச்செந்தூருக்கு அருகிலே ஒரு காட்டிலே அமைந்திருக்கிறது.
சித்தர்களில் ஒருவரான போகர் என்ற முனிவர் தனது ஜனன சாகரம் என்ற நூலிலே சிலம்பாற்றை பற்றியும் இந்த மலையை பற்றியும் திருமாலிருஞ்சோலை மலையை பற்றியும் 18ஆம் படி கருப்பண்ணசாமி பற்றியும் கூறியுள்ள பாடல்கள் ஆழ்ந்து சிந்திக்கத்தக்கதாக அமைந்திருக்கின்றன. இப்படியாக பல்வேறு இன்னும் நிறைய ஏகப்பட்ட சிறப்புகளை கொண்டது இந்த திருமாலிருஞ்சோலை. அது சொல்லில் விரியும். எனவே இந்த அளவிலே இந்த சிறப்புகளை நிறைவு செய்து நாளை முதல் இந்த திருமொழியின் இந்த 9ஆம் திருமொழியின் பாசுரங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகப்பிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.